கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு சந்தோஷம். சிலர் காரில் போயிட்டு இருக்கும்போதே இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க, சிலர் ஆஃபீஸில் உட்காந்து கேட்குறீங்க, சிலர் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து கேட்குறீங்க, சிலர் வீட்டில் உட்காந்து கேட்குறீங்க, சிலர் வாக்கிங் பண்ணிகிட்டே கேட்குறீங்க. எங்கே கேட்டாலும் இன்றைக்கு மங்கள வார்த்தை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வரும். சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் என் பிள்ளைகளுடைய பாதைகளிலே, வேலைகளிலே, அவங்களுடைய தொழிலிலே, ஊழியத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை காணப்பண்ணும். இவர்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இணை நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஒரு அருமையான கான்ட்ராக்ட் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்ட். நீங்கள் என் பிள்ளைங்க, நான் உங்கள் ஆண்டவர், நான் உங்கள் தெய்வம். ஸோ கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற இந்த ஜனம் பாக்கியம் பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை, என் ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் பெற்றது. இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு நீ துரத்தப்பட்டிருக்கலாம், தேவ பிரசன்னத்தை விட்டு நீ விலகி இருக்கலாம். ஆண்டவர் அருவருப்புற காரியங்களை செய்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் ஆண்டவருக்கு கிட்ட நெருங்க முடியாமல், கிருபாசனத்தண்டையில் நெருங்க முடியாமல், பழையபடி ஊழியர்களை பார்க்க முடியாமல் உன் இருதயத்தில் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்து கொண்டிருக்கலாம். இல்லைன்னா சர்ச்சில் போக முடியாத அளவுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். நல்ல சர்ச்சில் இருந்தேன், திடீர்னு பின்மாற்றத்தில் போயிட்டேன், இப்போ திடீர்னு போனால் என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையே நீ உள்ள வான்னு சொல்லி ஆண்டவர் ப்ளஸ் பண்ணி உன்னை சர்ச்சுக்குள்ளே கூட்டு போகிற தவிர ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், என் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிட்டு, ஆண்டவர் நமக்கு தேவனாக இருந்தார்னா, ஆண்டவர் நமக்கு ராஜாதி ராஜாவாக இருந்தால், அவருக்கு அரசாட்சிக்கு கீழே குடியிருக்கிற உனக்கு வீட்டுக்கு பஞ்சம் இருக்காது, வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது, சுகம் கண்டிப்பாக இருக்கும், சமாதானம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் வேதனையை கூட்ட மாட்டார். எனவே இன்னைக்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம். இன்றைக்கு பிறகு பூரண சமாதானம், பூரண உயர்வு. அன்னைக்கு தெருவில் அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டு இருந்தால் அந்த நாயனூர் விதவை தன்னுடைய ஒரே மகனை, இந்த வாலிப மகன் மரித்து போயிட்டான், அவனை அடக்கம் பண்ணுறது கொண்டு போயிட்டு இருந்தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவள் பட்டபடியினாலே செத்துப்போன பிள்ளையை உயிரோடு எழுப்பி, கல்ற தோட்டத்துக்கு போயிட்டு இருந்த அந்த பிள்ளை மறுபடியும் வாழ்வதற்கு வீட்டுக்குள்ளால் உயிரோடு எழுப்பி அனுப்பப்பட்டான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய நேரடி பார்வை இன்றைக்கி உங்கள் மேலே படுகிறது. தடைகள் விலகுகிறது, கட்டுகள் அவிழ்கிறது, தோல்விகள் ஜெயமாய் மாறும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுகிறது. நிறைய சுப காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ விசுவாசித்து ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா தேவ மகிமை நீங்கள் காண்பீர்கள். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் டெபோரா, என்னுடைய கணவருக்கு இருதயத்திலே அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காரணத்தினால் 2 வருடங்களாக வேலை இல்லாமல் இருந்தார். மருத்துவ செலவுக்காக வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை. வசித்த வீடும் ஏலத்திற்கு வந்துவிட்ட சூழ்நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டோம். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியில், தடைகளை உடைப்பவர் உங்கள் முன்னே போகிறார் என்று சொல்லி தேவ செய்தியை வழங்கி பாரப்பட்டு ஜெபித்தார்கள். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன மங்கள வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்துடன் வீட்டிற்கு திரும்பினோம்.
ஒவ்வொரு நாளும் அந்த மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரே வாரத்தில் என்னுடைய கணவருக்கு வேலை கிடைத்தது. அதன் பிறகு கடன் முழுவதையும் அடைத்து வீட்டையும் மீட்டு கொண்டோம். கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. டெபோராவுக்கு அன்பரின் பாதத்தில் வந்து ஜெபித்ததற்கு பிறகு அற்புதம் செய்த தேவனே, இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து டெபோராவுடைய கணவனுக்கு இருதய அறுவை சிகிச்சை முடித்து வேலை இல்லாமல் இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து, அது மட்டுமல்ல, வீடு ஏலத்திற்கு வந்த நிலைமையில் அந்த வீட்டையும் மீட்டெடுக்க கிருபை செய்த தேவன் என் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யுங்க. அதே தேவன் இன்றைக்கு எங்களுக்கும் தேவனாக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடன் பிரச்சனைகளை அடைக்க கர்த்தர் ஒரு சிறப்பு வழி செய்து தார். இவர்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேருடைய சரீரத்தில் இருக்க வியாதிகளை மாற்றி எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுத்து சமாதானமாக வாழ கிருபை செய்யுங்க. அவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ் எல்லாம் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கைகூடி வருவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், கையில் பணம் இல்லை, நகை இன்னும் செய்து முடிக்கலை, என்ன செய்ய போகிறனோன்னு தடுமாறிட்டு இருக்கிற வசந்தி குடும்பத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு இரக்கம் பாராட்டி கர்த்தர் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் பாரபட்சம் இல்லாத தேவன். டெபோராவுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. கலைமணிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். பியூலாவுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. கண்ணீரோட கதறி கொண்டிருக்கிற கோபாலுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளுக்கு பலத்த துருகமாக இருக்கட்டும். நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.